வணக்கம். வேந்திரன் இளங்கதர் முற்பகல் செய்திகளுக்காக பிரீதா. முதலில் தலைப்புச் செய்திகள். காவிரியில் தண்ணீர் திறப்பதை நிறுத்தியது கர்நாடகம். பிலிகுண்டுலுவுக்கு வரத்து குறைந்தது. கர்நாடகத்தை நிர்பந்திக்க மேலாண்மை வாரியத்துக்கு உரிமை உண்டு. பொதுப்பணித்துறை முன்னாள் தலைமை பொறியாளர் தகவல். ராம்குமார் உடற்கூறு ஆய்வு இன்று நடைபெற வாய்ப்பு. பொது பட்ஜெட்டுடன் ரயில்வே பட்ஜெட் இணைப்பு. மத்திய அரசின் முடிவுக்கு தலைவர்கள் எதிர்ப்பு. தாயகம் திரும்பினார் தங்கம் வென்ற மாரியப்பன். தில்லியில் உற்சாக வரவேற்பு. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி நீர் திறப்பது நிறுத்தப்பட்டதால் பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து குறைந்துள்ளதாக நீர் ஆணைய அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கர்நாடக அரசு காவிரி நீரை தமிழகத்திற்கு திறந்துவிட்டது. அவ்வாறு திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு 12,000 கனஅடி வீதம் வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் தொடர் போராட்டங்கள் காரணமாக கர்நாடக அரசு காவிரி நீர் திறப்பை நிறுத்திவிட்டது. இதனையடுத்து நேற்று மாலை நிலவரப்படி 10,000 கனஅடி வீதம் வந்து கொண்டிருந்த தண்ணீர் படிப்படியாக குறைந்து இன்று காலை 9 மணி நிலவரப்படி 7,000 கனஅடியாக குறைந்தது. இதனால் ஒகேனக்கல் அருவிகளில் ஆர்ப்பரித்து வந்து கொண்டிருந்த நீர் குறைந்து மீண்டும் பாறைகள் தெரிய தொடங்கியுள்ளன. இந்த நீர்வரத்து மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக பிலிகுண்டுலுவில் உள்ள மத்திய நீர் ஆணைய அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பது பற்றி நாளை நடைபெறும் சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட இருப்பதாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். தமிழகத்துக்கு காவிரியிலிருந்து 10 நாட்களுக்கு வினாடிக்கு 6,000 கனஅடி தண்ணீரை திறந்துவிட வேண்டுமென கர்நாடகத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. உச்சநீதிமன்ற உத்தரவை ஏற்க மறுத்த கர்நாடகம் மாநிலம் முழுவதும் எழுந்த கடும் எதிர்ப்பை அடுத்து குடிநீர் மற்றும் கர்நாடக மாநில பாசனத்துக்காக போதிய அளவு தண்ணீர் இல்லை என்று தெரிவித்தது. உச்சநீதிமன்ற உத்தரவு பற்றி விவாதிக்க மாநில அனைத்துக் கட்சி கூட்டத்தை நேற்று மாலை முதல்வர் சித்தராமையா கூட்டினார். கூட்டத்தில் முன்னாள் பிரதமரும் மத சார்பற்ற ஜனதாதள கட்சியின் தலைவருமான தேவகவுடா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் யாரும் பங்கேற்கவில்லை. கூட்டத்தை அடுத்து 2ஆம் முறையாக மாநில அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி சித்தராமையா விவாதித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விடுவது பற்றி முடிவெடுக்க நாளை சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தை கூட்டுவதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சிறப்பு கூட்டத்தை கூட்டுமாறு மாநில ஆளுநரை சந்தித்து கோரிக்கை விடுக்க இருப்பதாக மேலும் தெரிவித்த அவர் சட்டப்பேரவை கூட்டம் நடக்கும் வரை தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பு இல்லை என்றும் கூறியுள்ளார். The cabinet has decided to defer of releasing of water. It is also decided in the cabinet to convene to request His Excellency Governor of Karnataka to convene both the houses on 23rd September. காவிரி பிரச்சினை தொடர்பாக மேலாண்மை வாரியத்தின் உத்தரவை கர்நாடகம் நடைமுறைப்படுத்துவதை எதிர்க்க முடியாது என்று தமிழக அரசு பொதுப்பணித்துறை முன்னாள் தலைமை பொறியாளர் வீரப்பன் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் நமது வேந்தர் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் காவிரி மேலாண்மை வாரியம் என்பது காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புகளை செயல்படுத்தும் அமைப்பாக இருக்கும் என்றும் இதில் 6 அலுவலர்கள் கொண்ட உறுப்பினர்கள் இருப்பார்கள் என்றும் குறிப்பிட்டார். மேலும் இரு மாநிலங்களை சேராத 20 ஆண்டு அனுபவம் கொண்டவர் தலைமை பொறியாளர் காவிரி மேலாண்மை வாரிய தலைவராக இருப்பார் என்று குறிப்பிட்டார். உச்சநீதிமன்றத்திற்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அளவிற்கு காவிரி மேலாண்மை வாரியத்துக்கும் அதிகாரம் உண்டு என்றும் இந்த மேலாண்மை வாரியத்தின் உத்தரவை நடைமுறைப்படுத்த முடியாது என்று கர்நாடக அரசு சொல்ல முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். எப்படி உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அதனுடைய அதிகாரமும் வேகமும் இருக்கிறதோ அதற்கு இணையான வேகம் அதிகாரம் இந்த காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பினாலே ஏற்படுத்தப்பட்ட இந்த காவிரி மேலாண்மை வாரியத்திற்கும் உண்டு. கர்நாடக அரசு அதனுடைய அமைச்சர்கள் அரசியல் சட்ட அமைப்புக்கு மாறாக அவர்கள் பேசுவார்களே ஆனால் அவர்களுடைய பதவியை அவர்கள் இழக்க நேரும்.
மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்ட உடனே கர்நாடகாவில் உள்ள 4 அணைகளும், தமிழகத்தில் உள்ள 3 அணைகளும், கேரளாவில் உள்ள 1 அணையும் காவிரி மேலாண்மை வாரியத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் என்று குறிப்பிட்ட வீரப்பன், இனியும் மத்திய அரசு மேலாண்மை வாரியம் அமைக்க காலதாமதம் ஏற்படுத்தினால் அதற்கு பாதிக்கப்பட்ட மாநில அரசு மத்திய அரசு மீது உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்ய முடியும் என்றும் குறிப்பிட்டார். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு 2013 செப்டம்பரில் அது வெளியிடப்பட்ட போது 3 மாதங்களுக்குள் இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும். அது அந்த இதிலே மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி நடுவர் மன்றமோ அல்லது உச்சநீதிமன்றமோ கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளை மத்திய அரசு செயற்படுத்தாமல் காலதாமதப்படுத்தினால் அதற்கு உரிய பாதிக்கப்பட்ட அந்த மாநில அரசு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், கண்டெம்ட் ஆஃப் தி அவார்டு என்று மத்திய அரசின் மீது ஒரு பெரிய வழக்கை அவர்கள் தொடுக்கலாம். மத்திய பொது பட்ஜெட்டுடன் ரயில்வே பட்ஜெட்டை இணைத்ததற்கு தலைவர்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ரயில்வே பட்ஜெட்டை பொது பட்ஜெட்டுடன் இணைப்பதென்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரயில்வேக்கென தனி பட்ஜெட் என்ற 92 ஆண்டுகால நடைமுறை முடிவுக்கு வந்துள்ளது. தனி ரயில்வே பட்ஜெட் இல்லை என்ற மத்திய அரசின் முடிவுக்கு தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். जनरल बजट के साथ मर्ज करने की कोशिश हो रही है, ये ठीक नहीं है. इससे रेलवे को बहुत बड़ा धक्का लगेगा, रेलवे नेटवर्क को भी धक्का लगेगा. वो समाप्त हो जाएगी. अब सब कुछ अन्य विभागों की तरह ही वो चलेगा. रेलवे के बारे में लोगों को मालूम नहीं है कि हमारे जितने एमपी हैं, जितनी देर रेल बजट पर चर्चा चलती थी उतनी जनरल बजट पर भी नहीं चलती. रेल के अच्छे ढंग से संचालन के लिए अलग से बजट रखा जाता था. किसी को एतराज नहीं है, पता नहीं. பிரதமர் நரேந்திர மோடியின் அதிகாரப்பூர்வ இல்லம் அமைந்திருக்கும் தில்லி ரேஸ்கோர்ஸ் சாலையை லோக் கல்யாண் மார்க் என்று தில்லி மாநகராட்சி பெயர் மாற்றம் செய்துள்ளது. இதையடுத்து வழிகாட்டி பலகையிலும் அந்த பெயர் எழுதப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர்களின் அதிகாரப்பூர்வ இல்லமாக தில்லியில் உள்ள எண் 7 ரேஸ்கோர்ஸ் சாலை விளங்கி வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடியும் தற்பொழுது அந்த இல்லத்தில்தான் வசித்து வருகிறார். இந்த நிலையில் அந்த சாலையின் பெயரை லோக் கல்யாண் மார்க் என்று மாற்றியுள்ளதாக தில்லி மாநகராட்சி நேற்று அறிவித்தது. அறிவிப்பை அடுத்து உடனடி நடவடிக்கையாக வழிகாட்டி பலகையில் ரேஸ்கோர்ஸ் சாலை என்ற பெயரை மாற்றி லோக் கல்யாண் மார்க் என்று மாநகராட்சி பெயர் மாற்றி எழுதியுள்ளது. பிரேசிலில் நடைபெற்ற பாராலிம்பிக்கில் உயரம் தாண்டுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் மாரியப்பனுக்கு கேல் ரத்னா விருது வழங்க பரிசீலிப்பதாக மத்திய அமைச்சர் விஜய் கோயல் தெரிவித்துள்ளார். ரியோ பாராலிம்பிக்கில் பங்கேற்ற இந்திய வீரர் வீராங்கனைகள் இன்று அதிகாலையில் தில்லி விமான நிலையம் வந்து சேர்ந்தனர். பாராலிம்பிக்கில் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்ற தமிழக வீரர் மாரியப்பன் உள்ளிட்ட அனைவரையும் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் விஜய் கோயல் உள்ளிட்ட அலுவலர்கள் சிறப்பான முறையில் வரவேற்றனர். பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகள் உள்ளிட்ட அனைத்து வீரர் வீராங்கனைகளுக்கும் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய மாரியப்பன், ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அடுத்த பாராலிம்பிக் போட்டியிலும் தங்கம் வெல்வதே தமது லட்சியம் என்றும் தெரிவித்தார். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தியா கோல்டு மெடல் வாங்கி கொடுத்துருக்கேன்னு. அப்புறம் என் கோச் சத்யநாராயண கோச் சொன்ன மாதிரியே கோல்டு மெடல் அடிச்சு கொடுத்துருக்கேன். ப்ராப்ளம் இருந்தது, அதனால அதையும் பார்க்காம கோச் வந்து எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அவர் பார்த்துக்கிட்டாரு. அதனால நான் வந்து அவர் சொன்ன மாதிரியே கோல்டு மெடல் அடிச்சு அவர் வந்து நேம் வாங்கி கொடுத்துருக்கேன். பேருந்து மோதிய விபத்தில் பெண் பலி, பேருந்தை அடித்து உடைத்த மக்கள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
சென்னை காட்டாங்குளத்தூர் SRM பல்கலைக்கழகம் தொடங்குவதற்கு முன் வெறும் ஊராட்சியாக இருந்த பொத்தேரி பல்கலைக்கழகம் வந்த பிறகு இன்று நகராட்சியாக உயர்ந்துள்ளது என்று பொத்தேரி மக்கள் பெருமிதப்படுகின்றனர். SRM பல்கலைக்கழகத்தை பற்றி ஒரு சில ஊடகங்களில் அவதூறான செய்திகள் தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன. ஒரு சில அரசியல் கட்சியினரும் கூட SRM கல்வி நிறுவனத்திற்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு அவதூறான குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றனர். ஆனால் இந்த பல்கலைக்கழகத்தால் தான் இன்றைக்கு பெரும் வளர்ச்சியை பொத்தேரி கண்டிருக்கிறது என்கிறார்கள் இந்த பகுதி மக்கள். 1983ஆம் ஆண்டு வரை பொத்தேரி ஊராட்சியில் பொத்தேரி, தைலாவரம், சோனாரி, வல்லஞ்சேரி ஆகிய பகுதிகள் இருந்தன. இந்த பகுதிகளுக்கு சரியான போக்குவரத்து வசதிகள் இல்லை. இந்த நிலையில்தான் 1985ஆம் ஆண்டு காட்டாங்குளத்தூரில் SRM பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. இதையடுத்து பல்கலைக்கழகத்துடன் இணைந்தவாறே பொத்தேரியும் வளர்ச்சி பெற தொடங்கியது. எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லாத பொத்தேரி கிராமத்தில் பள்ளி படிப்பை கூட தொடர முடியாத நிலையில்தான் பெரும்பாலானோர் இருந்தனர். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது என்பார்கள். பொத்தேரிக்கு கோவிலை கூட கட்டி கொடுத்திருக்கிறார் டாக்டர் பாரிவேந்தர். கிழக்கு பொத்தேரியில் ஒரு குடிசையில் பஜனை கோயில் சிதிலமடைந்து கிடந்தது. இதை பராமரிக்கக்கூடிய நிலையில் மக்கள் இல்லாத நிலையில் SRM பல்கலைக்கழகத்தின் சார்பில் கோவிலை புதுப்பித்து தரும்படி மக்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று பல லட்சம் செலவில் கோவிலை கட்டி கொடுத்தார் பாரிவேந்தர் என்கிறார்கள் மக்கள். இந்த பகுதியில் ஊராட்சி தொடக்க பள்ளிக்காக இருந்த விளையாட்டு திடலோ மேடும் பள்ளவுமாக மாணவர்கள் விளையாட முடியாத அளவில் இருந்தது. SRM பல்கலைக்கழக NSS மாணவர்கள் மூலம் திடலை சீரமைத்து கொடுத்ததுடன் பள்ளிக்கு சுற்றுச்சுவரையும் பாரிவேந்தர் கட்டி கொடுத்தார். பள்ளிக்கு தேவையான சாதனங்களையும் பாரிவேந்தர் வாங்கி கொடுத்தார் என்கிறார் மகேந்திரன். கிராமம் இருந்தது. அப்போது இது ஒரு பஜனை கோயில் ஒரு கொட்டா போட்டு வருஷம் திருவிழா பண்ணியிருந்தோம். ஆகிய நம்ம வேந்திர ஐயாவில் போயிட்டு கிராம சார்பாக எங்களுக்கு ஒரு கோயில் கட்டித்தரேன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவர் உங்களுக்கு எத்தனை லட்சம் நீங்கள் அந்த கோயிலை கட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வரைபடத்தை கேட்டார். அது தகுந்த மாதிரி அந்த வரைபடத்தை கொடுத்தோம். வரைபடத்தை கொடுத்து அது தகுந்த மாதிரி ஒரு பஜனை கோயிலை கட்டி கொடுத்து கும்பாபிஷேகத்துக்கும் தேவையான அனைத்து எவ்வளோ அமௌண்ட்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஆகும்னு சொன்னோம். அந்த 1.5 லட்சம் அவரே கொடுத்து கும்பாபிஷேகம் நடத்தி கொடுத்தாரு. அதுவும் இல்லாமல் 2001 பொத்தேரி கிழக்கு பகுதியில் ஊராட்சியோட தொடக்கப்பள்ளியாக இருந்தது. அப்போ அந்த பள்ளியில் ஒரு விளையாட்டு இடம் கூட இல்லை. ரொம்ப மேடும் பள்ளமாக குண்டு குழிமாக இருந்தது. ஆடு மாடு எல்லாம் ரொம்ப மோசமாக பசங்க படிக்கிறதுக்கே வரது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது 2001 NSS கேம்ப் மூலிமா 5 வருஷம் தொடர்ந்து அந்த பள்ளிக்கு தேவையான அனைத்து கரண்ட் வசதியிலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு தேவையான அனைத்து வசதிகளும் 5 வருஷம் அந்த NSS கேம்ப் மூலிமா நம்ம SRM பல்கலைக்கழகத்து மூலமாக பண்ணி கொடுத்தாங்க. அவரும் பள்ளி இந்த கிழக்கு பகுதியில் ஊர் மக்கள் என்ன கோரிக்கை கேட்குறாங்களோ அது எல்லாம் அவர் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் பொத்தேரி கிழக்கு பகுதியாக நீங்கள் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னார். SRM பல்கலைக்கழகம் வந்த பிறகுதான் எந்தவித அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருந்த பொத்தேரி கிராமம் வளர்ச்சி பெற்றது. குறிப்பாக வெறும் குடிசைகளாக மட்டுமே இருந்த பொத்தேரியில் அடுக்குமாடி கட்டடங்கள் வந்தன. தனி நபர்களின் வருவாயும் அதிகரித்தது. பொருளாதாரம் மேம்பட்டது. SRM யூனிவர்சிட்டினால தான் சார் நாங்கள் இருக்கிறது நல்லா இருக்கிறோம். நல்லா உழைப்பு இருக்குது. அதாவது இங்கே கம்பி கட்டுற வேலை தான் எங்கள் வீட்டுக்காரர் செய்கிறாரு. அது மூலிமா நீங்கள் நல்லா இருக்கும். நாங்களுக்கு கழனி காடு எதுவுமே கிடையாது. ஐயா இந்த யூனிவர்சிட்டினால தான் SRM யூனிவர்சிட்டினால் மட்டும்தான் நாங்கள் நல்லா இருக்கிறோம் சார். நாங்கள் இந்த ரோடு அவருக்கு நல்லா மேடு தூக்கி நல்லா ஒரு தார் ரோடு போட்டு நல்லா இது பண்ணி வச்சுருக்காரு. இந்த மூலிமா நாங்கள் இந்த பக்கம் போகிறதுக்கோ வரத்துக்கோ பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வரத்துக்கு எல்லாத்துக்குமே சௌகரியமாக இருக்குது. எங்களுக்கு எல்லா வசதி ஸ்கூல் கூட ஸ்கூல் ஒரு காம்பவுண்ட் இல்லாத இருந்து எல்லாமே எதுவுமே இல்லாத இருந்து இப்போ காம்பவுண்டு போட்டு ஒரு பாத்ரூம் எல்லாமே போட்டு கொடுத்துக்கிறாருன்னா SRM யூனிவர்சிட்டி மட்டும்தான் சார் எங்களுக்கு உதவி பண்ணுது. இப்போ எங்கள் கிராமம் பார்த்திங்கன்னா வல்லாஞ்சேரி, பொத்தேரி, கோணாதி, தைலாவரம் சேர்ந்து 4 பஞ்சாயத்துங்க. ஏற்கனவே காட்டாங்குளத்தூர் பஞ்சாயத்து யூனியனாக இருந்தது. ஐயா இங்கே காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்த உடனே காட்டாங்குளத்தூர் பஞ்சாயத்தாக இருந்தது. பிடி ஆஃபீஸ் கண்ட்ரோலாக இருந்த ஏரியா அப்புறம் பேரூராட்சியாக மாறிச்சு. ஐயா கொஞ்சம் டெவலப் இன்ஜினியரிங் காலேஜ் பெருக எல்லாமே இதுவாகணும் நகராட்சியாக மாறி இப்போ 21 வார்டு நகராட்சியாக போச்சு. நாங்கள் நகராட்சி கண்ட்ரோலில் தான் இருக்கிறோம். எல்லாமே நாங்கள் பிழைக்கிறோன்னு சொன்னால் SRM வந்தனால தான். இல்லைன்னா அந்த கிராமம் பழையபடியே இருந்திருக்கோம். முன்னர் கிழக்கு மற்றும் மேற்கு பொத்தேரிகளுக்கு இடையே ஏரிக்கரையில் சைக்கிள் மட்டுமே செல்லக்கூடிய அளவுக்கு சிறிய பாதை மட்டும்தான் இருந்தது. மழைக்காலத்தில் சேரும் சகதியுமான ஏரிக்கரையில் நடந்து கூட செல்ல முடியாது. ஆனால் மேற்கு பொத்தேரியில்தான் நியாய விலைக்கடை இருந்தது. இந்த பாதையில் சென்றுதான் கிழக்கு பொத்தேரி மக்கள் ரேஷன் பொருட்கள் வாங்கி வர வேண்டும். இல்லாவிட்டால் கூடுவாஞ்சேரி சென்று சுற்றி வர வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் ஒதுக்கிய நிதியில் ரேஷன் கடை கட்ட முடியாது என்று அப்போது கூறிவிட்டதால் பாரிவேந்தரை மக்கள் அணுகியதாகவும் அவர்தான் சொந்த செலவில்
கிழக்கு பொத்தேரிக்கு நியாய விலை கடை கட்டி தந்ததாகவும் இந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 வீடு இருக்கிறது. ஏற்கனவே வந்து அந்த பொத்தேரி மேற்கு பகுதியில் வந்து இங்கேருந்து அங்கே தான் போய் ரேஷன் கடை வாங்குவோம். அது வந்து பகுதி நேரம் அந்த கடையை பிரித்து வந்து எங்கள் ஊருக்கு வந்து, ஏன்னா அப்போல்லாம் வந்து இங்கே வந்து 2 ஏரி மழை காலத்தில் வந்து போக முடியாது. கிட்டத்தட்ட அது போய் காட்டாங்குளத்தில் இல்லை குடஞ்சி சுற்றின்னு தான் போய் அந்த பொத்தேரி மேற்கு பகுதியில் போய் ரேஷன் கடை வாங்கணும். அதனால் இப்போ வந்து அது ஒரு பாலம் கட்டி கொடுத்து அங்கேருந்து பகுதியை வந்து ரேஷன் கடை நாங்கள் தான் பிரித்து வந்து ஒரு தனியார் வீட்டில் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் எம்எல்ஏ மூலமாக ஒரு நிதி ஒதுனாங்க. அந்த நிதி வந்து பட்டா இருந்தது. அதில் என்ன பண்ணலாம், நம்ம இந்த ரேஷன் கடை கட்டுறதுக்கு அனைத்து பொருள் உதவியும், சிமெண்ட் மூட்டையிலேருந்து மண்ணிலேருந்து கம்பியிலேருந்து அனைத்து பொருட்களும் வந்து நம்முடைய எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனம் தான் அந்த ரேஷன் கடை கட்டி கொடுத்தாங்க. ஒரு பல்கலைக்கழகத்துடன் வளர்ந்த சிறிய கிராமத்தின் கதைதான் இது. இதைப்போல இன்னும் எத்தனையோ வளர்ச்சிகள் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தை சுற்றி இருக்கின்றன என்கிறார்கள் இந்த மக்கள். சென்னையில் குடிபோதையில் வாகனம் ஓட்டி போக்குவரத்து காவல்துறையினரிடம் சிக்குபவர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு இறுதிக்குள் 50,000-ஐ தொடும் என்று கூறப்படுகிறது. தமிழகத்தில் முழு மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. மதுவிலக்கு படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவித்திருந்த முதல்வர் ஜெயலலிதா டாஸ்மாக் கடைகள் திறக்கும் நேரத்தை 10 மணியிலிருந்து 12 மணியாக மாற்றினார். டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கையையும் படிப்படியாக குறைக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. குடியினால் கொலைகள், தற்கொலைகள், வன்முறைகள் பெருகி வருகின்றன. சென்னையில் அண்மையில் குடிபோதையில் கார் ஓட்டி ஆட்டோக்கள் மீது மோதி பலரின் காயத்துக்கும் ஆறுமுகம் என்ற ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழப்புக்கும் காரணமான கார் பந்தய வீரர் விகாஸ் ஒரு உதாரணம். எனினும் தமிழகத்தில் குடிப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்த பாடில்லை. கடந்த ஆண்டு டிசம்பர் வரை குடிபோதையில் வாகனம் ஓட்டி போக்குவரத்து காவல்துறையிடம் சிக்கியவர்களின் எண்ணிக்கை 35,000-ஆக பதிவாகியுள்ளது. ஆனால் இந்த ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி கணக்குப்படி 32,600 பேர் குடிபோதையில் வாகனம் ஓட்டி காவல்துறையிடம் சிக்கியுள்ளனர். இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த கணக்கு 50,000-ஐ தாண்டும் என்று கூறப்படுகிறது. மது குடிப்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் திருவிழா காலங்களில் அரசு மது விற்பனைக்கு இலக்கு நிர்ணயித்து விற்பதும் இந்த போக்குக்கு முக்கிய காரணம் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். திருநெல்வேலி ரயில் நிலையம் அருகே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த மரக்கட்டைகள் தீயில் எரிந்து நாசமடைந்தன. தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். திருநெல்வேலி ரயில் நிலையம் அருகே உள்ள நீர்நிலை தொட்டியின் பின்புறம் மரக்கட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் மரக்கட்டைகள் மளமளவென எரிய தொடங்கின. காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் அதனை அணைக்க முடியாமல் ரயில்வே நிலைய ஊழியர்கள் தவித்தனர். இதனையடுத்து பாளையங்கோட்டை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதனிடையே திருநெல்வேலி நகர் பகுதியில் உள்ள மாரியப்பன் என்பவரது வீட்டில் பழங்களை பழுக்க வைப்பதற்காக மூட்டம் போட்டபோது வீட்டின் ஓடுகள் தீயில் கருகி சேதமடைந்தன. புதுச்சேரியில் வேன் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியானதை அடுத்து விபத்தை ஏற்படுத்திய பேருந்தை மக்கள் அடித்து நொறுக்கினர். புதுச்சேரியை அடுத்த வில்லியனூர் பகுதியை சேர்ந்த வள்ளியம்மாள் என்பவரும் அவரது மகன் ஐயனார் ஆகிய இருவரும் வியாபாரத்திற்காக மினி வேனில் சென்று கொண்டிருந்தனர். கடலூர் புதுச்சேரி சாலையில் அவர்கள் சென்று கொண்டிருந்த பொழுது முன்னால் சென்ற கார் மீது மோதாமல் இருக்க வேனை திருப்பிய பொழுது பின்பக்கம் வந்த தனியார் பேருந்து வேன் மீது மோதியது. இந்த விபத்தில் வள்ளியம்மாள் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பலியானார். அவரது மகன் மற்றும் ஒருவரும் படுகாயமடைந்தனர். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் விபத்தை ஏற்படுத்திய பேருந்தின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கினர். இதன் காரணமாக கடலூர் புதுச்சேரி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கருப்பினத்தவர் சுட்டுக்கொலை, ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை வீச்சு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள்.
அமெரிக்காவில் கருப்பினத்தவர் ஒருவரை காவல்துறையினர் சுட்டுக் கொன்றதற்கு கண்டனம் தெரிவித்து நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. வடக்கு கேரோலினா மாகாணத்தில் உள்ள சார்லோட்டே பகுதியில் கெய்த் ஸ்காட் என்ற கருப்பினத்தவர் ஒருவர் துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்ததாகவும் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் துப்பாக்கியை கீழே போட சொன்னதற்கு அவர் மறுப்பு தெரிவித்ததாகவும் தெரிகிறது. இதனையடுத்து காவல்துறையினர் அவரை சுட்டுக் கொன்றதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கணக்கானோர் கேரோலினாவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினருக்கு எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். கற்களால் போலீசாரை தாக்கியும் ஆங்காங்கே தீ வைத்தும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தங்கள் கண்டனத்தை வெளிப்படுத்தினர். இதனையடுத்து காவல்துறையினர் நடத்திய கண்ணீர் புகைக்குண்டு வீச்சில் பலரும் காயமடைந்தனர். ஒருவர் உயிரிழந்தார். போர்க்களம் போல காட்சியளித்த அந்த பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். உயர் காவல் அலுவலர் பலர் காயமடைந்த நிலையில் கலவரம் மேலும் பல மாகாணங்களுக்கு பரவாத வகையில் காவல்துறையினர் எச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். கான்பூரில் நடைபெறும் இந்திய நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி ஒரு விக்கெட் இழப்புக்கு 97 ரன்கள் எடுத்து ஆடி வருகிறது. இந்திய கிரிக்கெட் அணியின் 500வது டெஸ்ட் போட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் கிரீன் பார்க் திடலில் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. நியூசிலாந்துக்கு எதிரான இந்த முதல் டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி பேட்டிங்கை தேர்வு செய்தார். நியூசிலாந்து பந்து வீச்சாளர் மிட்செல் சாட்னர் பந்து வீச்சில் இந்திய வீரர் KL ராகுல் ஆட்டமிழந்த நிலையில் 29 ஓவர்களில் ஒரு விக்கெட் இழப்புக்கு 97 ரன்கள் எடுத்து இந்தியா முதல் இன்னிங்ஸை ஆடி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவிரியில் தண்ணீர் திறப்பை நிறுத்தியது கர்நாடகம். பிலிகுண்டுலுவுக்கு வரத்து குறைந்தது. கர்நாடகத்தை நிர்பந்திக்க மேலாண்மை வாரியத்துக்கு உரிமை உண்டு. பொதுப்பணித்துறை முன்னாள் தலைமை பொறியாளர் தகவல். ராம்குமார் உடற்கூறு ஆய்வு இன்று நடைபெற வாய்ப்பு. பொது பட்ஜெட்டுடன் ரயில்வே பட்ஜெட் இணைப்பு. மத்திய அரசின் முடிவுக்கு தலைவர்கள் எதிர்ப்பு. தாயகம் திரும்பினார் தங்கம் வென்ற மாரியப்பன். தில்லியில் உற்சாக வரவேற்பு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.